ये तमिलनाडु के प्रमुख पर्यटन स्थल कोडाइकनाल की रहस्यमयी गुफाएं हैं। साल 1993 में वन विभाग ने यहाँ लोगों के आने जाने पर रोक लगा दी थी, लेकिन हाल के दिनों में यहाँ की तस्वीर बदली है। काफी संख्या में सैलानी यहाँ घूमने आ रहे हैं। लोगों की माने तो इन रहस्यमयी गुफाओं पर मलयालम फिल्म बन चुकी है, जिसमें सालों पहले लोगों के रहस्यमय ढंग से गायब होने का जिक्र है। यही वजह है कि ये इलाका अब पर्यटकों की पसंद बनता जा रहा है। जोसेफ नाम के एक रेस्क्यूअर ने यहाँ की गुफाओं के नेटवर्क के बारे में बात की। उन्होंने बताया कि कैसे खोजकर्ता यहाँ गायब होते चले जाते हैं। குணா கேவ்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 அடி 400 அடிக்கு இறக்கியிருக்காங்க. பெல்ட் போட்டு ரோப் போட்டு இறக்கியிருக்காங்க. 300 அடி 400 அடி இறங்கியிருக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கரெக்டாக வந்து 2 கால் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ரோப் போட்டு இறங்கிக்கு அது கீழே வந்துட்டு ஆக்சிஜன் வேலை செய்ய மாட்டேங்குது. லைட்டு கீட்டு எவ்வளோ டூமான லைட்டுலாம் கொண்டு போனாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. அதில் என்ன ஆகுது கேட்டிங்கன்னா ஃபால்ஸில் இருந்து தண்ணி வந்து உள்ளே வந்து ஊற்றுது. அந்த இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி 9 பாடி விழுந்திருக்கு. 9 பாடியில நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ब्रिटिश काल में अंग्रेजों ने इन गुफाओं को द डेविल्स किचन नाम दिया था। बचाव कार्य में लगे लोगों को अब खुद इन रहस्यमयी गुफाओं में अपनी जान का डर सता रहा है। நாட்டில் இருந்து வந்தாலும் அதில் வந்து கேவ்ஸில் அதை ஓப்பனாக இருக்கிற பிளேஸில் வந்து பாடி எடுத்துடலாம், எங்கே வேணாலும் போய் இது பண்ணிடலாம். அதே போல் பூமிக்குள்ளே போகிறத வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 1000 அடி போகலாம். 1000 அடின்ற போது வந்துட்டு அதுக்கு மேலே வந்து போகணுன்னாக்கா ஒரு கல்லை தூக்கி போட்டால் கிட்டத்தட்ட வந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது கல் போய் சார். அதில் வந்து மனுஷன் நாங்கள் போகிறோம்னா எங்களுக்கே கேரண்டி கிடையாது. அந்த 300 அடியில் தண்ணி வருது வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து உடம்புல படுது. உடம்பு ஆக்சிஜன் வேலை செய்ய மாட்டேன், கையை வேலை செய்ய மாட்டேன். ऐसे में रहस्यमय गुफाओं में रेस्क्यू करने वाले लोग अपनी सुरक्षा के लिए ठोस उपायों को लागू करने की मांग कर रहे हैं। इसके साथ ही पर्यटकों की सुरक्षा भी यहाँ गंभीर मुद्दा है।